வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா ஒரு இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். டவர் ஆஃப் அனாய் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கான அல்காரிதம், சூடோ கோட், ஃப்ளோ சார்ட், பைத்தான் கோட் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரலாம். இந்த டவர் ஆஃப் அனாய் ப்ராப்ளம் வந்து ஒரு குழந்தைகள் விளையாடக்கூடிய கேம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில்ட்ரன்ஸ் பிளேயிங் கேம் played with 3 poles. ஸோ மொத்தம் 3 போல்ஸ் இருக்குது அண்ட் a number of different sized disk. ஸோ different sized disk இருக்குது which is stacked on the poles. ஸோ அது எல்லாமே அந்த போல்ஸ் மேலே இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் டயக்ராம் காட்டுறேன், அதில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸ்டார்டிங் எல்லா போல்ஸ்லையுமே எம்டியாக இருக்கும். அந்த லெஃப்ட் மோஸ்ட் போலில் மட்டும் டிஸ்க் வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் லாஸ்ட்டில் இருக்கிற போலில் போய் இன்சர்ட் பண்ணிடணும் ஆர்டராக. The discs are stacked on the leftmost pole in ascending order initially. ஸோ இது குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு கேம். இந்த கேமில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது? 3 போல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? என்னென்ன இருக்குது? 3 போல்ஸ். ஸோ 3 போல்ஸில் நம்ம a number of different sized disk இருக்குது. ஓகேங்களா? அது எல்லாம் எங்கே இருக்கும்னா இந்த போல்ஸில் இருக்கும். அதுவும் லெஃப்ட் மோஸ்ட் போலில் தான் இருக்கும். ஸோ இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 டிஸ்க் இருக்குது. இந்த 3 டிஸ்க் எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த லாஸ்ட்டில் போய் அமுச்சு வச்சிடணும். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இதே மாடலில். ஓகேங்களா? சரி, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஏபிசின்னு மொத்தம் 3 போல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 போல்ஸில் நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு போல்லே லெஃப்ட் மோஸ்ட் போலில் அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. சின்னது, பெருசு, அதை விட பெருசு. ஸோ எப்பயுமே வந்து பாட்டமில் எப்பயுமே லார்ஜஸ்ட் சைஸ் டிஸ்க் இருக்கணும், டாப்பில் வந்து ஸ்மாலஸ்ட் சைஸ் டிஸ்க் இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் ரூல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு மூவ் என்ன பண்ணுறோன்னா, இந்த சின்ன டிஸ்க் இருக்குங்களா, இந்த சின்ன டிஸ்க் எடுத்து இந்த சி பொசிஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? அனுப்புகிறோம். இங்கேருந்து எடுத்து இங்கே போட்டாச்சுங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு மூவ். இப்போ நம்ம கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கணும். இங்கே 2 டிஸ்க் இருக்குது. எப்பயுமே பெரிய டிஸ்க்கு தான் கீழே இருக்கணும், சின்ன டிஸ்க்கு மேலே இருக்கணும். கரெக்டாக இருக்குது. இங்கே இருக்கிறது ஒரே ஒரு டிஸ்க்கு தான். ஸோ நம்ம சைஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த 2வது டிஸ்க் எடுத்து பி பொசிஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பி பொசிஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பண்ணியாச்சுங்களா? பாருங்கள். அப்போது மொத்தம் 3 டிஸ்க்கு. அந்த 3 டிஸ்க்குமே வந்து ஒவ்வொரு போல்ஸில் இப்போ இருக்குது. இப்போ சைஸ் பிரச்சனை இல்லை, ஏன்னா எல்லாத்துலேயும் ஒன்று தான் இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சி டிஸ்க் இருக்குல்ல, இந்த சின்ன டிஸ்க் எடுத்து இந்த பி மேலே செலுத்த போகிறேன். ஓகேங்களா? இதுதான் தேர்ட் மூவ். செலுத்தியாச்சுங்களா? இப்போ செக் பண்ணி பாருங்கள். பெரிய டிஸ்க் தான் கீழே இருக்குது, இங்கேயும் பெரிய டிஸ்க் தான் கீழே இருக்குது, சின்ன டிஸ்க்கு மேலே இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பெரிய டிஸ்க் இருக்குங்க இல்லையா, ஏலேருந்து சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போயும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிஷன்ஸ் எல்லாமே பெரிய டிஸ்க் தான் கீழே இருக்குது, சின்ன டிஸ்க்லாம் மேலே தான் இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எல்லோ டிஸ்க் இருக்குங்க இல்லையா மேலே, ஃபஸ்ட்டு டிஸ்க்கு, சின்ன டிஸ்க்கு, அதை எடுத்து இப்போ ஏல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பண்ணியாச்சுங்களா? இப்போ எல்லாத்துலேயும் ஒரு டிஸ்க்கு தான் இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பி டிஸ்க் எடுத்து இந்த சிக்கு மேலே, அதான் இந்த பெரிய டிஸ்க்கு மேலே போட போகிறேன். இப்போ கண்டிஷன் செக் பண்ணி பாருங்கள். பெரிய டிஸ்க்கு தான் கீழே இருக்குது, சின்ன டிஸ்க் எல்லாம் மேலே தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஏல இருக்க இந்த சின்ன டிஸ்க் எடுத்து இங்கே மேலே போட போகிறேன். அப்போது எனக்கு டோட்டலாக 7 மூவ்ஸில் எனக்கு ஃபைனலாக எல்லா டிஸ்கையும் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த லெஃப்ட் சைடில் இருந்து அப்படியே ரைட் மோஸ்ட் சைடில் அந்த 3வது போலில் வந்து எல்லா டிஸ்கையும் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுதான் இந்த கேம். ஸோ இந்த கேமை வந்து நம்ம இங்கே கரெக்டாக 7 மூவ்ஸ்ன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்ம கேம் விளையாடும் போது என்ன பண்ணுவோம், குழந்தைங்கள் தெரியாமல் மாற்றி போடுறது, கேம் சால்வ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் எப்படி சால்வ் பண்ணுது, எப்படி நம்ம பைத்தான் கோடில் இதெல்லாம் சால்வ் பண்ணி பார்க்கலான்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இவ்வளவு தான் இந்த விஷயமே. ஓகேங்களா? சரி, இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஒரு சோர்ஸ் எங்கே நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்குமோ அதான் சோர்ஸ். ஃபைனல் ஸ்டேஜ் என்னது, அதான் டார்கெட் இல்லை டெஸ்டினேஷன் சொல்லும். இந்த இடையில் எக்ஸ்ட்ரா ஒரு போல் இருக்குங்க இல்லையா, இதுதான் வந்து ஆக்சிலரி சப்போர்ட்டுக்காக. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் விஷயம் தெரிஞ்சுக்கணும். அல்காரிதம் அப்போ தான் உங்களுக்கு புரியும். அல்காரிதம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அல்காரிதம்னாலே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் எப்பயுமே. சரி, நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, எவ்வளவு டிஸ்க் இருக்குதுன்னு தேவை,
அப்புறம் ஒரு சோர்ஸ் தேவை, ஒரு டெஸ்டினேஷன் தேவை, சப்போர்ட்டுக்கு ஒரு ஆக்சிலரி தேவை. கவனிங்க, நம்மளுக்கு மொத்தம் 3 போல்ஸ் இருக்குது. இந்த 3 போல்ஸில் நம்மளுக்கு முதல்ல டிஸ்க்கு தேவை. இந்த மாதிரி டிஸ்க்லாம் தேவை. ஸோ அதுக்கு டிஸ்க்னு எடுத்துக்கிறோம். சோர்ஸ், எப்பயுமே சோர்ஸ் என்னது, இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன் தான் சோர்ஸ். இது எடுத்துகிட்டு எங்கே செலுத்தணும், டெஸ்டினேஷன். ஸோ இங்கே டெஸ்டினேஷனில் போய் செலுத்தணும். ஸோ கூட சப்போர்ட்டுக்கு இங்கே ஒரு போல் இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த 3மே இங்கே போயிடுச்சுன்னா அப்போ இது சப்போர்ட் ஆகிடும். இந்த 3மே இங்கே போயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு சப்போர்ட்டிங்க்கு போல் வேணும் இல்லையா, அதுதான் ஆக்சிலரி. ஸோ அதை ஆக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஆக்சிலரினா சப்போர்ட்டிங்னு அர்த்தம். இப்போது ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். கால் த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் பேர் பாருங்கள், அனாயின்னு பேர் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே என்ன இருக்குது, டிஸ்க் இருக்குது, சோர்ஸு, டெஸ்டினேஷன், ஆக்சிலரி. அப்புறம் ஸ்டாப் பண்ணிடணும். அப்போது எப்பயுமே ஒரு அல்காரிதமை ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது அதை பிரித்து எழுதும். இங்கே வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபங்க்ஷனை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும் இல்லையா, அல்காரிதம் ஃபார் த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு தனியாக ஒரு அல்காரிதம் எழுதணும். ஸ்டார்ட் பண்ணுறோம். இஃப் டிஸ்க் ஈக்குவல் டு 1, அதாவது ஒரே ஒரு டிஸ்க் இருந்துச்சுன்னா, நம்பர் ஆஃப் டிஸ்க் ஒன்றே இருந்துச்சுன்னா, நம்ம வந்து அந்த டிஸ்க்கை வந்து என்ன பண்ணணும்னா சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு தூக்கி போட்டுடணும். அதாவது இங்கே பண்ணோம் இல்லையா, டயக்ராமில் பாருங்கள். இப்போது இங்கே ஒரே ஒரு டிஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த ஸ்டெப் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே இந்த ஸ்டெப் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ இங்கே ஒரே ஒரு டிஸ்க் இருக்குது சோர்ஸில். இது அப்படின்னு அடுத்து என்ன பண்ணலாம், டெஸ்டினேஷனை தூக்கி போட்டாச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு டிஸ்க் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா அதை வந்து சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணிடலாம். அப்படி ஒரே ஒரு டிஸ்க் இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட டிஸ்க் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2 டிஸ்க் இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போது இங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட டிஸ்க் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இதுலேருந்து ஒரு டிஸ்க்கை குறைக்கணும். அதான் டிஸ்க்கு -1. இதுலேருந்து எடுத்து என்ன பண்ணணும்னா இதை எடுத்து இங்கே போடணும். அதாவது ஆக்சிலரி. ஆக்சிலரி என்னென்னது, ஒரு சப்போர்ட்டுக்கு, அந்த சப்போர்ட்டில் எடுத்து இங்கே போட்டாச்சு. இப்போ புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டிஸ்க் இருந்தால் அதை டேரெக்டாக எடுத்து நம்ம டெஸ்டினேஷனில் போட்டுடலாம். அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட டிஸ்க் இருந்துச்சுன்னா நம்ம சப்போர்ட் யூஸ் பண்ணுறோம், இந்த ஆக்சிலரியில் எடுத்து போட்டுக்கலாம். இது அல்காரிதம் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிஸ்க்காக மூவ் பண்ணிக்கிட்டே வரணும் சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு. ஸோ இந்தமாரி ஃபங்க்ஷன் கால் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் நம்மளுக்கு ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துடும். ஓகேங்களா. இவ்வளோ தான் அல்காரிதம். இப்போ இந்த அல்காரிதம்க்கு அப்புறமா நம்ம சூடோ கோட் எழுத போகிறோம். அல்காரிதமே அப்படியே சூடோ கோட். ஸோ அல்காரிதமில் ஸ்டார்ட்டு ஸ்டாப்னு எழுதுவோம். இங்கே சூடோ கோடில் பிகின், அப்போ லாஸ்ட்டில் என்ன வரும், எண்டு. ஸோ நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, டிஸ்க்கு தேவை, சோர்ஸ் தேவை, டெஸ்டினேஷன் தேவை, சப்போர்ட்டுக்கு ஒரு ஆக்சிலரி. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் பேர் என்னது, எப்பயுமே சூடோ கோடில் இது எல்லாமே கேப்ஸில் தான் எழுதிருக்கணும். ஓகேங்களா. இது எல்லாமே ஃபங்க்ஷன் பேர் அனாய். டிஸ்க்கு, சோர்ஸு, டெஸ்டினேஷன், ஆக்சிலரி. அப்படியே அல்காரிதம் மாதிரியே தான் இங்கேயும் சூடோ கோட். அதே படிச்சுட்டு இதை அப்படியே நம்மளே எழுதிடலாம். இப்போது ஃபங்க்ஷனுக்கு தனியாக எழுதணும் இல்லையா, அல்காரிதம் எப்படி ஃபங்க்ஷனுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும், அதே மாதிரி தான் சூடோ கோட்லேயும் ஃபங்க்ஷனுக்கு தனியாக எழுதணும். ஸோ பிகின். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு இஃப் கண்டிஷன் தரோம். டிஸ்க்கு 1 இருந்துச்சுன்னா தென் மூவ் த டிஸ்க் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் பண்ணுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நான் சொல்லி கொடுத்தேன் ப்ரீவியஸாக. அப்படி இல்லையா, நிறைய டிஸ்க் இருந்துச்சுன்னா ஒரு டிஸ்க் எடுத்து அந்த சப்போர்ட்டில் போய் போடு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டேஷன்ஸாக அந்த ஐட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஃபைனலாக எல்லா டிஸ்க்குமே வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் மோஸ்ட் சைடில் இருக்கிற டெஸ்டினேஷனில் போய் அடைஞ்சிரும் அசெண்டிங் ஆர்டரில். அப்புறமா நம்ம இஃப் லூப் ஓப்பன் பண்ணோம் இல்லையா முன்னாடி, அப்போது எண்ட் இஃப்னு போடணும். பிகின் ஸ்டார்ட் பண்ணதால் எண்டு போடணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் மறந்துடக்கூடாது. ஸோ நீங்கள் அல்காரிதம் படித்தாலே சூடோ கோட் ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். ஃப்ளோ சார்ட்டும் அதே மாதிரி தான். இதில் 2 ஃப்ளோ சார்ட் வரும், ஏன்னா இதில் ஃபங்க்ஷன் வருது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். நமக்கு என்ன தேவை, ஒரு டிஸ்க்கு தேவை. ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் சிம்பிள்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ எப்பயுமே ஸ்டார்ட்டுக்கும் ஸ்டாப்புக்கும் ஓவல் சிம்பிள். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன தேவை, எத்தனை டிஸ்க் இருக்குன்னு தேவை. ஸோ ரீட் டிஸ்க். எதெல்லாம் கம்ப்யூட்டர் கிட்டேருந்து வாங்குகிறோமோ இல்லை நம்ம டைப் பண்ணுறோமோ அதுக்கு எல்லாமே சிம்பிள் வந்து இந்த பேரலோகிராம் சிம்பிள் ஷேப்பு போடணும். ஸோ ரீட் டிஸ்க் எத்தனை இருக்குன்னு வாங்கியாச்சு. ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கொயர் பாக்ஸ், அதாவது ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி போடணும் ஷேப். ஸோ டிஃபைன் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் பேர் அனாயின்னு வச்சுருக்கேன். அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்றேன், கால் த ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் ஒரு வார்த்தை வந்தாலே அதை நம்ம வந்து
ரெக்டாங்குலர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஃப்ளோ சார்ட் வரையணும். ஸோ என்ன ஃபங்க்ஷன் பேர் என்னது? ஹனாய். ஸோ ஃபங்க்ஷன் காலுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டு இந்த பக்கம் ஒரு சின்ன பாக்ஸ், இந்த பக்கம் ஒரு சின்ன பாக்ஸ், ஷேப் இப்படி தான் வரையணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் போட்டு இந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், இந்த மாதிரி பண்ணணும். இது பேர் ஃபங்க்ஷன் கால்னு அர்த்தம், இந்த மாதிரி ஷேப்பில் இருந்துச்சுன்னா. ஸோ ஃபங்க்ஷனை கூப்பிட்றோம். ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் நான் என்ன பண்ணுறோம், ஒரு டிஸ்காக இருந்தால் அந்த சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு தூக்கி போட்டுரு, டிஸ்க்குன்னு சொல்லுவோம். அதுதானே ஸ்டார்டிங் கண்டிஷனு. ஸோ ஒரே ஒரு டிஸ்க் இருந்துச்சுன்னா இந்தமாரி கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு ராம்பஸ் சிம்பிள். ஓகேங்களா? ராம்பஸ் சிம்பிள் யூஸ் பண்ணோம். ஸோ ஒரே ஒரு டிஸ்காக இருந்துச்சுன்னா எஸ், ஒரே ஒரு டிஸ்காக இருந்துச்சுன்னா மூவ் டிஸ்க் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன், ஸ்டார்டிங்லேருந்து தூக்கி அந்த டெஸ்டினேஷனில் தூக்கி போட்டுரு. அப்படி இல்லை நோ, ஒன்றுக்கு மேற்பட்ட டிஸ்காக இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷனை திரும்ப இன்னொருட்டி கால் பண்ணி அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். திரும்ப திரும்ப இந்த ஃபங்க்ஷன் ரிப்பீட்டடாக கால் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த எல்ஸ் லூப்பில் வந்தது இல்லையா? ஸோ அதுதான். ஸோ திரும்ப திரும்ப என்ன ஆகும், டிஸ்க்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படியே வந்து நம்ம ஆக்சிலரேட்டர் பயன்படுத்தி லாஸ்ட்டில் டெஸ்டினேஷன் வரைக்கும் அந்த டிஸ்க்கை மாற்றிக்கிட்டே இருப்போம். அதுக்கான சார்ட் இது. லாஸ்ட்டில் நம்ம ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆகிடும், ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட வேண்டியது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஏன் கால் ஃபங்க்ஷன் கொடுத்தோம்னா திரும்ப திரும்ப தேவைக்கேற்ப அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம், அந்த டிஸ்க்கு ஒரு இடத்துலேருந்து ஃபைனல் இடத்துக்கு போகிற வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம கோடிங் பார்க்கலாம். அது முன்னாடி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டவர் ஆஃப் அனாய் டெஃபனேஷன், டயக்ராம், algorithm, continuation, pseudocode, continuation, flowchart. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கோடிங். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டவர் ஆஃப் அனாய்க்கான பைத்தான் கோடிங் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கம்மியான லைன்ஸ் தான், ஈஸியாக புரிய வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த லைன்ஸை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா இதான் அவுட்புட் கிடைக்கும். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் டயக்ராம் காட்டினாலே 7 மூவ்ஸ், அந்த டிஸ்கை மூவ் பண்ணுறது. ஸோ அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கு. மொதல் டிஸ்கை ஏலேருந்து சிக்கு தூக்கி போடு, மூவ் பண்ணு. ரெண்டாவது டிஸ்கை ஏலேருந்து பிக்கு மூவ் பண்ணு. ஸோ சியில் இருக்கிற மொதல் டிஸ்க் எடுத்து பிக்கு மூவ் பண்ணு. ஏல இருக்கிற மூணாவது டிஸ்க் எடுத்து சிக்கு மூவ் பண்ணு. பியில் இருக்கிற மொதல் டிஸ்க் எடுத்து ஏக்கு மூவ் பண்ணு. பியில் இருக்கிற ரெண்டாவது டிஸ்க் எடுத்து சிக்கு மூவ் பண்ணு. ஏல இருக்கிற ஃபஸ்ட்டு டிஸ்க் எடுத்து சிக்கு மூவ் பண்ணுன்னு நம்ம இந்தமாரி ஆர்டர் நம்ம பண்ணோம்னா அந்த டிஸ்க் வந்து எல்லாம் அரேஞ்ச் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி அவுட்புட்டு கம்ப்யூட்டர் கொடுத்துருக்கு. அப்போ அதுக்கு நம்ம கோடிங் பக்காவாக எழுதணுமா இல்லையா? சரி. ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு டெஃப்னு யூஸ் பண்ணணும். ஸோ டெஃப் ஃபங்க்ஷன் பேர் என்ன வச்சுருக்கேன்னா டவர் ஆஃப் அனாய். ஸோ இந்த டவர் ஆஃப் அனாய்க்குள்ளே 4 விஷயங்களை சொல்லியிருக்கேன். என்னென்ன? ஃபஸ்ட் என்னன்னா நம்பர் ஆஃப் டிஸ்க், எத்தனை டிஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. நான் இங்கே சொல்லிட்டேங்க 3 டிஸ்க்குன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? சரி. சோர்ஸ், அப்புறம் டார்கெட், அப்புறம் ஆக்சிலரி. சோர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஸ்டார்டிங்கில் அந்த டிஸ்க்கு இருக்கிற இடம், அது எங்கே போய் உட்காரணும் அந்த டிஸ்க்கு, அதுதான் டார்கெட்டு. சப்போர்ட்டுக்காக ஒரு போல் ஆக்சிலரி. சரி. இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரே ஒரு டிஸ்க் இருந்துச்சுன்னா, ஒரு போலில் ஒரே ஒரு டிஸ்க் இருந்தால் அதை டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு தூக்கி போட்டுடலாம். அதுதான் ஃபஸ்ட்டு விஷயமே. ஸோ n = 1 ஒரே ஒரு டிஸ்க் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணலான்னா சோர்ஸ்லேருந்து டார்கெட்டுக்கு தூக்கி போட்டுடலாம். ஓகேங்க. சரி. இப்போ 1க்கு மேற்பட்ட டிஸ்க் இருக்குது. இப்போ டயக்ராமில் காட்டுறேன் பாருங்கள். இப்போது இதான் டார்கெட், சோர்ஸ், ஆக்சிலரி. இப்போது இந்த இடத்துல 2 டிஸ்க் இருக்குது. ஓகேங்களா? கவனிங்க, இந்த கோடிங்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது ஒரே ஒரு டிஸ்க் இருந்தால் தூக்கி டார்கெட்டில் போட்டாச்சு. சரி. இப்போது இங்கே 2 டிஸ்க் இருக்குது. இந்த மாதிரி 2 டிஸ்க் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும்னா அந்த டிஸ்க்கை வந்து குறைக்கணும். அதாவது n-1 டிஸ்க். இப்போ இங்கே எத்தனை இருக்குது? n-1 டிஸ்க் இருக்கா? ஸோ 2 டிஸ்க், மொத்தம் 3 டிஸ்க்கு. 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. இந்தமாதிரி 2 டிஸ்க் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சோர்ஸ்லேருந்து ஆக்சிலரிக்கு தூக்கி போடணும். அதாவது இதுதான் சோர்ஸு, சப்போர்ட்டுக்கு இருக்கிறது அதான் ஆக்சிலரி. அப்போ இங்கே இருக்கிற ஒரு டிஸ்க்கை தூக்கி இங்கே போட்டுடணும். அதுதான் இந்த கோடிங்க்கான மீனிங். இப்போது அதை போட்டதுக்கப்புறம் நம்ம சொல்லணும் இல்லையா, நான் மூவ் பண்ணிட்டேன். என்ன மூவ் பண்ணேன்? மூவ் த டிஸ்க் 1 ஃப்ரம் A to C. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இந்த கோடிங். ஓகேங்களா? சரி.
நெக்ஸ்ட்டு திரும்ப இன்னொரு வாட்டி கோடிங் தரேன். என்ன கோடிங் தரேன்னா திரும்ப என்ன ஆகும், எனக்கு ஒரு இடத்துல வந்து 2 டிஸ்க் வரும். இப்போ எந்த இடத்துல வரும் பாருங்கள், இந்த லைனுக்கான டயக்ராம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதுதான் சோர்ஸு, ஆக்சிலரி, டார்கெட். ஓகேங்களா? சரி, இப்போது ஆக்சிலரி இருந்து டார்கெட்டுக்கு தூக்க போகிறோம். இப்போது சோர்ஸில் எதுவுமே இல்லை. இப்போது ஆக்சிலரியில் 2 இருக்குது. அது சப்போர்ட்டிங் போலில் வந்து 2 டிஸ்க் இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிறத தூக்கி இங்கே போட்டுடணும் டார்கெட்டில். ஓகேங்களா? அதுதான் ஆக்சிலரி டு டார்கெட். ஸோ டேரெக்டாக இங்கே தூக்கி டார்கெட்டில் போட்டுடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக பண்ண இந்த மாதிரி நம்மளுக்கு ஐட்ரேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து அவுட்புட் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடும். ஸோ இது எல்லாமே ஃபங்க்ஷன். அப்போ ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஸோ டவர் ஆஃப் அனாய் ஃபங்க்ஷன் காலில் என்னது நம்பர் ஆஃப் டிஸ்க் எத்தனை, சோர்ஸை வந்து நான் ஏன்னு வச்சுக்கிட்டேன், டார்கெட்டை வந்து சின்னு வச்சுக்கிட்டேன், ஆக்சிலரி சப்போர்ட்டிங்கை பின்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் சொன்னால் தான் இங்கே போயிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கு இந்த கோடிங் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து வேறு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 டிஸ்க்குக்கு நம்ம வந்து எவ்வளவு மூவ்ஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து நான் டிஸ்க்கு வந்து நம்பர் ஆஃப் டிஸ்க் வந்து ஒரு 7 டிஸ்க்கு தரேன். ஸோ 7 டிஸ்க்குன்னு தான் நம்ம எப்படி மூவ் பண்ணணும் ரன் பண்ணி பார்த்தேன் பாருங்கள். எவ்வளவு பொறுமையாக நம்ம வந்து ஒவ்வொன்றுத்தையும் நம்ம மாற்றணும் பாருங்கள். எவ்வளோ இருக்குது பாருங்கள். இவ்வளவு ஸ்டெப்ஸு பண்ணாதான் அந்த 7 டிஸ்க்கு வந்து சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு போய் சேரும். அப்போது கம்ப்யூட்டர் நம்ம டக்குன்னு சொல்லிடுச்சிங்களா. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அந்த கோடிங்கை நம்ம பர்ஃபெக்டாக அங்கே கொடுத்தோம்னா அவுட்புட் எவ்வளோ பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள். இப்போ கோடிங்ஸ் நீங்கள் அந்த லாஜிக்கு நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக கோடிங் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுவாங்க ஒரு கம்பெனிஸில். ஒரு நார்மலாக கேம் க்ரியேட் பண்ணுறது கூட ஃபஸ்ட்டு அல்காரிதம், சூடோ கோட், ஃப்ளோ சார்ட், இந்த மாதிரி கோடிங்ஸ், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.